கொடுத்தாச்சு. எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி 1400, இனிஷியல் ப்ரைஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 1200. பீட்டாவும் கொடுத்தாச்சு, எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் கொடுத்தாச்சு. அப்போ என்ன கேட்குறேன்னா, யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் தி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி யூசிங் சிஏபிஎம் அப்ரோச். சிஏபிஎம் அப்ரோச்னாவே தெரியும், கே இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் இன்ட்டு. அப்போ ரிஸ்க் ரேட் வந்து 12%. ஆர்எம் எவ்வளோன்னு கேட்குறேன். இப்போ ஆர்எம் தான் இல்லை, என்னங்க எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ தான் நம்ம கையில் இல்லை. இப்போ மார்க்கெட் போர்ட்ஃபோலியோட ரேட் இல்லைன்னா, ஆனால் என்ன கொடுத்துக்கலாம் பாருங்க, எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் இயர் எண்டு ஓப்பனிங் கொடுத்துக்கலாம். இப்போ ஓப்பனிங் 1200, இயர் ரெண்டு எவ்வளவு? 1400ங்க. க்ளோசிங்கு ஓப்பனிங் எவ்வளோங்க? 1200. இப்போ ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் கழிச்சு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு? 200 ப்ளஸ் ஒரு டிவிடெண்ட் வந்து எவ்வளோ வந்துருக்குது? 140. 340 ரூபா வந்துருக்குது உங்களுக்கு. நீங்கள் போட்ட 1200 எவ்வளோ வந்துருக்குது? கேபிட்டல் கெயினில் வந்து 200 ரூபாயும், டிவிடெண்டில் ஒரு 340 ரூபா டிவைடட் பை 1200 × 100. 340 டிவைட் பை 1200 × 100. அப்போ 28.33% அப்படின்னு நான் சொல்ல, இங்கே வந்துருக்கும். இதுதான் மார்க்கெட் ரிட்டர்ன். இது எப்படி வந்துச்சு நம்ம சொல்லிக்கிறான் பாருங்க, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ப்ளஸ் கேபிட்டல் அப்ரிசியேஷன் டிவைடட் பை இனிஷியல். இந்த ஃபார்முலா முக்கியம், நான் அப்படியே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் சிம்பிளா. சேம் ஃபார்முலா இருக்கு. அப்போ திருப்பி இந்த வரைக்கும் ஆர்எஃப் ப்ளஸ் பீட்டா ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் ஈக்குவல். கிளியரா? புரியுதுங்களா? இது ரொம்ப கடினம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி.